மர்ம மழை மேகத்தின் மகிமை. ஒரு மாலை நேரம். காலநிலை மிக சீராக இருந்தது. இளம் காற்று நம் முகத்தை முத்தமிடும் போது ஓர் சிறிய கிராமத்தில் ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்கப் போவதாக சொல்லப்பட்டது. இந்த கதையின் மையத்தில் 3 முக்கியமான குணங்கள் கொண்ட மனிதர்கள். அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வோம். 1. கங்கை கிராமத்தில் வாழும் ஒரு தைரியமான பெண். அவளின் கண்கள் தீய நம்பிக்கையால் விழுந்திருந்தன. 2. வேல் கங்கையின் சிறிய தம்பி, மிகவும் அறிவாளி, ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் எப்போதும் சந்தேகத்துடன் இருப்பவன். 3. முனிவர் பரந்தாமன், இக்கதையின் மர்ம மனிதர், துறவியாகவும் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையாகவும் இருப்பவர். ஒரு மழை நேரம் ஆரம்பமானது. குளிர்காற்றுடன் சேர்ந்து ஒரு விசித்திரமான கருமேகமும் அங்கு தோன்றியது. இந்த கருமேகம் சாதாரண மழை மேகமல்ல, அது குறித்த கதைகள் பல ஆண்டுகளாக கிராமத்தில் பரவியிருந்தன. இந்த மேகம் வந்தால் கிராமத்தில் ஏதோ அசாதாரணம் நடக்கும் என்றனர் முதியோர். கங்கை வீட்டின் முன் நின்று அச்சமின்றி மேகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். அக்கா, இது பழைய புராணங்கள் மாதிரியானது அல்லவா? உண்மையா அல்லது வெறும் கதைதானா என்று வேல் அவளிடம் கேட்டான். அவள் சிரித்தாள். வேல், உண்மை இருக்கிறதா இல்லையா என்று நாம் எதிரில் பார்த்துதான் அறிய முடியும். நமக்கு நடக்கும் விஷயங்கள் ஒரு காரணத்துக்காகத்தான் என்று அவன் தலை தடவிக்கொண்டே சொன்னாள். அவ்வப்போது திடீரென்று மழை அடித்துக் கொட்டியது. மேகத்திலிருந்து வெளிச்சம் ஒரு முறை பளிச் என்றது. கிராம மக்கள் அனைவரும் பயந்து ஓடிவிட்டனர். ஆனால் கங்கை மட்டும் தைரியமாக மேகத்தை நோக்கி நடந்து சென்றாள். முனிவரின் மர்ம பாரம். கங்கை வெறுமனே நடக்கவில்லை. அவள் திரும்பவும் ஒரு ஆளாளுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டிய பொறுப்பு இருந்தது. இந்த கருமேகத்தின் மையம் ஒன்றுமே இல்லை, அது முனிவர் பரந்தாமனின் குகையின் மேல் திரண்டு இருந்தது. அக்கா, என்ன சொல்றே? இவ்வளவு இரவு நேரம் குகைக்கு போறது நல்லதா என்று வேல் அவள் பின்னால் சென்று கேட்க, கங்கை கை தூக்கி சைனல் செய்தாள். தூசு போல பயம் இல்லாமல் இரு. நம்ம நடப்பது சரி என்பதை மனம் அறிவிக்கிறது என்று அவள் சொன்னதும் வேல் அமைதியாக குச்சி ஒன்றை பிடித்து அவளுடன் நடந்தான். குகை அருகில் சென்றபோது முனிவர் பரந்தாமன் கண்களை மூடியிருந்தார். அருகில் ஒரு சில வெண்ணிற கற்களும் ஒளிவிட்டு பேசும் அரிய நகைகளும் சிதறிக் கிடந்தன. கங்கை முனிவரின் அருகில் சென்று சிறு குரலில் சொன்னாள், தந்தையே, கருமேகம் பற்றிய உண்மை என்ன? எங்களை நம்பிக்கை தருங்கள். முனிவர் கண்களை திறந்தார். அவளின் தைரியத்தை கவனித்தார். கங்கை, இந்த மேகம் ஒரு பரிசை மறைத்து வைத்திருக்கும். ஆனால் அது பெறுவதற்கான தகுதியானவர்கள் நீங்கள்தான் என்பதை இதுவரை யாரும் நிரூபிக்கவில்லை என்று அவர் கூறினார். மர்மத்தின் தீர்வு. அந்த பரிசு என்ன என்று வேல் சுட்ட சிந்தனை கொண்ட வினாவை முனிவரிடம் கேட்டான். அது எதையும் வாழ்த்தும் நீரின் சக்தி. ஆனால் இதை பெறுவதற்கு உங்கள் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று முனிவர் சொன்னார். கங்கை பதட்டமின்றி, எப்படி சோதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டாள். முனிவர் சிரித்தபடி 3 வெண்ணிற கற்களை காட்டினார். இந்த 3 கற்களையும் ஒவ்வொரு பொன்னிற குகையில் வைக்க வேண்டும். உங்கள் மனதில் இருப்பது மட்டும் இதற்குள் வெளிப்படும். இது உங்களை தேர்வு செய்யும் என்றார்.